அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நீதிமன்றம் நம்ம தமிழக அரசை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. வேங்கை வயல் சம்பவம் நடந்து 2 ஆண்டுகள் ஆகிவிட்டதே, ஏன் இன்னும் எந்த ஒரு கைது நடவடிக்கையும் எடுக்கவில்லை, அதன் மீது எடுத்த நடவடிக்கை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் தான் சமூக நீதி போராளி, தான் தான் பட்டியல் சமூக மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, கஷ்டப்படுற மக்களுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் தான் ஒரு அரணாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி காமிச்சுக்கிறது. தந்தை பெரியாரிலிருந்து கருணாநிதியிலிருந்து எல்லா பேருமே இதை சொல்லிக்கிட்டே வந்தாங்க. ஆனால் இந்த திராவிட ஆட்சியில் பார்த்திங்கன்னா பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக பல கொடுமையான வன்முறைகள் நிகழ்த்தப்பட்டுள்ளது. அதை பற்றி எதுவுமே ஒரு வாய் திறக்காமல் இருக்கிறாங்க. இதில் என்ன ஒரு பெரிய அதிசயம் பார்த்திங்கன்னா, சரி அவங்க தான் எதுவும் நடவடிக்கை எடுக்கலைன்னா அதை சார்ந்த திமுகவுடைய கூட்டணியில் இருக்கின்ற சில கட்சிகள் இருக்காங்க பாருங்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி போன்ற கட்சிகளும் எந்த விதமான ஒரு எதிர்ப்பையுமே தெரிவிக்காமல் இருக்கிறது மிகுந்த மனவேதனை அளிக்கிறது. அதாவது ஒரு மனிதர்கள் குடிக்கின்ற குடிநீரில் போய் மனித மலத்தை கலந்துருக்கிறாங்க. 2 ஆண்டுகள் ஆகிடுச்சு, எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. இது வரைக்கும் யாரையுமே கைது செய்யலை. அப்படின்னா அவங்க என்ன சொல்ல வர்றாங்க? பட்டியல் சமூக மக்கள் ஒரு 10 நாள் 15 நாள் இதை பற்றி பேசுவாங்க, அதுக்கப்புறம் அமைதியாக இருந்துருவாங்க, நம்ம சொல்கிறத கேட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு எண்ணம் தான். இது முதல் முறை இல்லை. இந்த திராவிட ஆட்சிகள் காலத்தில் இது நடந்தது முதல் முறை இல்லை. 1968 டிசம்பர் 25 திமுகவுடைய அண்ணாதுரை அவர்கள் முதல்வராக இருக்கும் பொழுது 3/4 ரூபாய் கூலி கேட்டாங்க அப்படின்றதுக்காக நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ வெண்மணி கிராமத்தில் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு 17 பேரை உயிரோட தீயிட்டு கொளுத்துனாங்க. அது அதை பற்றி பெரியார்கிட்ட கேள்வி வைக்கும்போது பெரியார் சொல்லியிருக்கிறாரு, ராமசாமி நாயக்கர் சொல்லியிருக்கிறாரு, தாழ்த்தப்பட்ட மக்கள் அவங்களோட யோகியதைக்கும் மேலாக ஆசைப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் இந்த திராவிடத்தோடைய உண்மையான மோகம். அதுக்கு மேலே எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை. அவர் நீதிமன்றமே அவர் உண்மையானவர்னு சொல்லிட்டு விடுதலை செஞ்சிருச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 1995 ஆகஸ்ட் 31 அப்போ அதிமுக ஆட்சி ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்தப்போ திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம் கொடியன்குளத்தில் பட்டியல் சமூக மக்கள் வாழ்கிற ஊரில் போலீஸ்காரங்களால் ஒரு 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினால் ஒரு கொடூரமான தாக்குதல் அரங்கேற்கப்பட்டு அவர்களுடைய உடைமைகள் எல்லாம் ரொம்ப சூறையாடப்பட்டன. அதோட அறிக்கை கூட, உண்மையான அறிக்கை கூட வெளியிடப்படலைன்னு சொல்லிட்டு பல ஜனநாயகவாதிகள் முன்னெடுத்தாங்க. அதுக்கடுத்து நம்ம மதுரை மேலூர் அருகே இருக்கிற மேலவளவில் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பஞ்சாயத்து தலைவர் ஆகிட்டாருன்னு சொல்லி அதை பொறுத்து கொள்ள முடியாத ஆதிக்க சாதியினர் 7 பேரை பஸ்ஸில் ஏறி படுகொலை செய்கிறாங்க. இது நடந்தது திமுக ஆட்சி காலத்தில். அதுக்கடுத்து பரமக்குடியில் செப்டம்பர் 11 இமால்வன் சேகரன் குரு பூஜை நிகழ்வில் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்தில் ஒரு 7 பேரை சுட்டு கொள்கிறாங்க. திமுக ஆட்சி காலத்தில் கருணாநிதி முதல்வராக இருக்கும்போது தாமிரபரணி, அதுவும் ஒரு மாஞ்சோள தேயிலை தோட்ட கூலி உயர்வுக்காக நடக்கிற போராட்டம் 1999 ஜூலை மாதம் 23 அந்த கூலி உயர்வு போராட்டத்தில் கருணாநிதி முதல்வர் இருந்தப்போ காவல்துறையினால் மிக கொடூரமாக பெண்கள், குழந்தைகள், சிறுவர்கள் என்று பாரபட்சமே இல்லாமல் அவங்கள பூரா லத்தி சார்ஜ் பண்ணி விரட்டி தாமிரபரணி ஆற்றுல தள்ளி தண்ணியிலே மூழ்கடித்து சாகடித்தாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம தமிழக வரலாறை பார்த்துட்டு வந்தோம்னா இந்த பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக மிக கொடூரமான தாக்குதல்கள் நடந்துட்டு வருது. இப்போ இன்றைய காலகட்டத்தில் ஒரு பையன், பள்ளிக்கூடம் படிக்கிற பையன் நல்லா படிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சக மாணவன் வீட்டில் போய் அவனை தாக்கி அருவாளால் வெட்டி கொலை செய்யப்படுறான். ஒரு 2 பட்டியல் சமூகத்தினர் தாமிரபரணி ஆற்றில் இருக்கும் பொழுது மாற்று சமூகத்தினரால் அவர்கள் மீது சிறுநீர் அடித்து மிக கொடூரமாக தாக்கல் செய்ய போகிறாங்க. இந்த தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் என்ன பேசணும்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் தான் சமூக நீதி காவலர்கள், இது பெரியார் மண் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிற அந்த மண்ணில் சொல்லவே முடியாத பல அவலங்கள், குடிதண்ணியில் மலங்கலக்கிறத விடவா ஒரு அவலம் இந்த உலகத்தில் நடைபெற முடியும்? யோசித்து பாருங்கள். இவ்வளவு கொடுமைகள் நடக்கிறது இந்த திராவிட ஆட்சி காலத்தில். ஆனால் என்ன ஒரு கொடுமைன்னு பார்த்துட்டிங்கன்னா, இவ்வளோ கொடுமைகளையும் அனுபவிச்சுட்டு இந்த பட்டியல் சமூக மக்கள் இந்த திராவிட கட்சிகளுக்கு தான் வாக்களிச்சுட்டு வர்றாங்க. அதுதான் இருக்கிறதுலே ஒரு பெரிய கொடுமை. அதுலேயும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெருவாரியாக வாக்களிச்சுட்டு வர்றாங்க. இவர்கள் என்னைக்கு மனமாற்றம் அடைகிறார்களோ அன்னைக்கு தான் அவர்களுக்கும் விடுதலையாகும். அதை உணர்ந்து இந்த திராவிட ஆட்சியில் பட்டியல் சமூக மக்களுக்கு ஒரு உண்மையான ஒரு நீதி வழங்கும், ஒரு பயம், அவங்களுக்கு அச்ச உணர்வு வரும்.
எனவே தயவு செய்து பட்டியல் சமூக மக்களே, உங்களை தவறாக வழிநடத்தும் தலைவர்களிடம் வெளியேறி பாரதிய ஜனதா கட்சியை ஆதரியுங்கள். இதுதான் உங்களுக்கு ஒரு விடிவாக இருக்க முடியும். தொடர்ந்து ஏமாறாமல் இருங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.